ஹாய் ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஃப்ரெண்ட் முந்தானத்து எனக்கு அடித்து அழுதான். நான் கிட்டத்தட்ட 17,000 18,000 நான் லாஸ் பண்ணிட்டேன். 17 to 18,000. ஆனால் நான் ஒரு 50,000 ரிட்டர்ன் வரும்னு நினச்சேன். புது விதமான ஸ்கேம் இந்தியாவில் நடக்கும். ஏன்னா லாட் ஆஃப் ஸ்கேம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜொமோட்டோஸ் ஓடிபி அனுப்பி ஓடிபியை ரிட்டர்ன் அனுப்ப சொல்லுவாங்க, இல்லாட்டி காசு அனுப்பி காசு ரிட்டர்ன் அனுப்ப சொல்லுவாங்க. கார்டு நம்பர் பேங்க்லேருந்து பேசுகிறேன், கார்டுலேருந்து. ஸோ இப்படி லாட் ஆஃப் எக்ஸெட்ரா புது ஸ்கேம் நடந்துச்சு. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, டெலிகிராமில் நடந்த பாட் ஸ்கேமை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ டெலிகிராமில் அந்த குரூப்போட பேரை எனக்கு லிங்க் பண்ணி விடுறேன். ஸோ பிட்காயின் ட்ரேடிங் அதுக்குள்ளே போய் பார்த்தா சும்மா தெளிவாக ப்ரொஃபஷ்னலாக என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தானுங்க. ஸோ 3,000லேருந்து 50,000 வரைக்கும் டெபாசிட். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போயிடும் வாட்ஸ்அப்புக்கு. ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அவனே கால் பண்ணி உங்களுக்கு ஊசி பேசிட்டு கொடுப்பான். நீங்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காசு தருவோம் 15%. ஸோ ஓகே, நான் 3,000 தானே மினிமம். சார் 1,000 கேட்டு பார்க்கலான்னா, இல்லை 1,000 இல்லை 3,000 தான் மினிமம் தான். ஸோ அதை ஸ்கேம்னு நான் சும்மா டெஸ்ட் பண்ணேன். ஸோ ஐடி ப்ரூஃப் அனுப்புனேன். ஐடி ப்ரூஃப் அனுப்பினா பாங்க யூஎஸ்ஏலேருந்து சர்டிஃபிகேட்டோட. ஸோ அவங்க என்னென்ன அப்ரூவல் சர்டிஃபிகேட்டு அனுப்பியிருக்கான். ஸோ இது யார் வேணாலும் க்ரியேட் பண்ண முடியும், அது ஒரிஜினலும் இல்லை. ஸோ ஓகே, 3,000 தானே அனுப்பி விட்டோன்னே வெயிட் ஃபார் 20 to 25 minutesனா. ஸோ எவ்வளோ சொன்னால் 3,000க்கு 15,000 வரும்னு. ஸோ எப்போயாவது கேட்டால் அதை டைப் பண்ணிட்டான். இது பிடிஎஃப்பில் யார் வேணாலும் க்ரியேட் பண்ண முடியும். 18,690 15,000லேருந்து அங்கே போயிடுச்சு. என்னால் 10 கோடி 20 கோடி வேணாலும் யார் வேணாலும் இப்படி பிடிஎஃப்பில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஆள் இது பண்ணிவிட்டு 1 to 2 minutesல நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுங்கள். அடுத்த ஃபீஸ் என்னது, வித்ட்ரா ஃபீஸ் தான். சரி ஓகே, வாடா நீ எவ்வளோத்துக்கு தான் நீ போகுதுன்னு பார்த்துட்டு 3,190 அதையும் நான் பே பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணும்ல, ஸோ அதனால தெளிவாக நான் எடுத்து காமிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் ஆள் வந்து ஓகே டன் பேமெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேம் போட்டான் பாருங்க. சாம்பார் ஆப் எனக்கு ஆள் அதோட முடியலை, எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு ஆள் அதை வேறு அனுப்புறாரு. 7,628 வேறு. ஸோ அதையும் நான் பே பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஸ்வேர் பண்ணி அனுப்பிவிட்டேன், போடா மண்ணுன்னு. ஸோ அதில் நீங்களே டெஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா நான் விட்டுட்டேன். ஆள் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டை என்னோடது கேட்குறான், எதுக்கு என் பேங்க்கை கொள்ளடிக்க. ஸோ காய்ஸ், இது அவேர்னஸுக்காக உங்களுக்கு கிரெடிட் பண்ணிவிட்டேன். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ என்னோட காசு போனதில் நான் வருத்தப்படல, பட் இது அட்லீஸ்ட் உங்களுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எதுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன்னா, ஸோ இது புது விதமான ஸ்கேம் இல்லை, இது நார்மலாக எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். ஸோ சில பேர் மறந்துட்டு ஓகே குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம், ஈஸியாக சம்பாதிக்கலாம். காசு வந்து ஈஸியாக என்றைக்குமே சம்பாதிக்க முடியாது. ஒரு ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணணும், இல்லை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா இது கஷ்டம். யாராவது 1,000 கொடுத்து 5,000 தரேன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏன் அவன் சம்பாதிச்சிட்டு போக மாட்டானா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவை என்னோட யூடியூப்ல பார்க்கலாம். ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்காக தெரியட்டும், கொஞ்சம் அவேர்னஸ் ஆகட்டும். தேங்க்யூ ஸோ மச்.